UPI பின் ரீசெட் செய்வது எப்படி? ஹாய் கைஸ், வெல்கம் டு மை கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். உங்களுடைய UPI பின் மறந்து போச்சா? அது எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையே வேண்டாம் கைஸ். அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. ஜஸ்ட் 1 மினிட்டில் எப்படி உங்களுடைய UPI பின்னை ரீசெட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஆனால் ஒரு கண்டிஷன். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்க. ஸோ கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது எல்லாத்துக்குமே ஒரே மெத்தட் தான் UPI பின்னை ரீசெட் பண்ணுறது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து கூகுள் பேயில் சொல்லி கொடுக்குறேன். கூகுள் பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே ரைட்டில் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் போட்டிருக்கும். ஸோ ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பேங்க் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு இதோ காட்டுறது பார்த்தீங்களா. நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோ அதை லிங்க் பண்ணது இங்கே காட்டும். இப்போ நான் லட்சுமி விலாஸ் பேங்க்கை லிங்க் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அப்படி காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பேங்க் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது எனக்கு இங்கே நிறைய காட்டுது பாருங்கள். UPI ஐடிஸ், மேனேஜ் UPI நம்பர்ஸ், மேனேஜ் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ், டிஸ்பிளே QR கோட். அப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்கட் UPI பின் அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் ATM கார்டில் இருக்கிற 16 டிஜிட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள கடைசி 6 டிஜிட் நம்பரை என்டர் பண்ண சொல்லுது. ஓகேவா, இப்போ நான் என்னோடய ATM கார்டில் உள்ள லாஸ்ட்டு 6 டிஜிட் நம்பரை வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்களுடைய கார்டோடைய எக்ஸ்பீரி டேட்டை வந்து என்டர் பண்ண சொல்லுது. ஸோ அதையும் நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு OTP ஜெனரேட் ஆகும். OTP வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆட் ஆகிக்கும். ஸோ நம்ம வந்து போடணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா, ஸோ OTP வந்து எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் OTP போட்டு ஓகே பண்ணிடுறேன். இப்போது என்டர் ஏ 4 டிஜிட் கார்டு பின். உங்கள் ATM கார்டோட பின் நம்பர் கேட்குது. ஸோ உங்கள் ATM கார்டோட பின் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய 6 டிஜிட் UPI பின் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து பின்னை வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ கன்ஃபர்மேஷன் கேட்குது. எந்த பின் போட்டிங்களோ அதை திரும்ப ரீஎன்டர் பண்ணணும். இப்போ ரீஎன்டர் பண்ணதும் ரீசெட்டிங் UPI பின் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சா. ஸோ நம்ம UPI பின்னை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஜஸ்ட் 1 மினிட்டில் ஈஸியாக சிம்பிளாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம யாருக்கு வேணாலும் பணம் அனுப்பிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.